வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போது இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஏன் இறங்குச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க். எவ்வளோ இறங்குச்சின்னு பார்த்தீங்கன்னா 360 புள்ளிகள் நிஃப்டி இறங்கியிருக்கு. 1.49% வரைக்கும் நிஃப்டி இறங்கியிருக்கு. ஓகே, 1.5% நிஃப்டி இறங்கியிருக்கு. 24,000 கட் பண்ணி 23,800 நிற்கிது. ஸோ 24,000 நிஃப்டியால் ஹோல்டு பண்ண முடியல, சஸ்டெயின் பண்ண முடியல. நிஃப்டியை பொறுத்தளவுல டபுள் டாப் கன்ஃபார்மாக கொடுத்துருச்சு. ஆனால் டபுள் டாப் கொடுத்துருச்சு. ஆனால் டபுள் டாப்புக்கான கன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 22,000 கரெக்டாக 22,000 புள்ளிகளில் அந்த கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அப்போது 22,000 கட் பண்ணி நிஃப்டி கீழே போகுது அப்படின்னா அந்த டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமான செல்லிங் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு டெக்னிக்கல் அனாலிசிஸில் உண்டு. இப்போ வரையும் எல்லோரும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. டபுள் டாப் வந்துருச்சு, ஸோ கன்ஃபர்மேஷன் வருதா இல்லைன்னு 22,000 புள்ளிகளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அந்த சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி 360 புள்ளிகள் நிஃப்டி இறங்கியிருக்கு. இன்றைக்கி இறங்கிறதுக்கான மேஜர் ரீசன் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி செக்டார் டேட்டா என்ன நடந்திருக்கு, டோட்டல் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் எடுத்துக்கலாம். செக்டாரை பொறுத்தளவில் நிஃப்டி ஹெல்த் கேர் மட்டும் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், 2 செக்டார் சொல்லியிருந்தேன். ஒன்று பப்ளிக் செக்டார், பிஎஸ்யூ செக்டார். ஓகே, அதுக்கப்புறம் ஹெல்த் கேர். இது 2 மட்டும்தான் இந்த வருஷம் நேரோ ரேஞ்சில் இருக்குது. இது 2ல் தான் பெரிய வாலட்டிலிட்டி நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கி ஹெல்த் கேர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2வது மாதமாக ஏற்றம் கொடுத்துக்கிட்டே வருது. ஏன்னா லாஸ்ட் மந்த்துடைய லோ பார்த்திங்கன்னா 13,000 இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்தில் 15,485 வந்துருச்சு. நிஃப்டி ஹெல்த் கேர் நேரோ ரேஞ்சில் இருக்குது, ஏறிட்டு இருக்குது. ஃபார்மா செக்டார் ஹெல்த் கேருக்கு அப்படியே ரிலேட்டடாக தான் வரும். அதுவும் நெகட்டிவ் நேரோ ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்து எஃப்எம்சிஜி இன்றைக்கி இறங்கலை அப்படி தான் சொல்லணும். மற்றபடி அதிகமாக இறங்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சியூமர் டியூரபிள்ஸ், ரியாலிட்டி 3% இறங்கியிருக்கு. பிஎஸ்யூ பேங்க், சிஎன்எக்ஸ் மீடியா, ஆயில் அண்ட் கேஸ், சிஎன்எக்ஸ் இன்ஃப்ரா, ஆட்டோ, எனர்ஜின்னு எல்லா செக்டாரும் இறங்கியிருக்கு. ஹெல்த் கேர், ஃபார்மாவை தவிர மற்றதெல்லாம் டவுன். ஓகேவா? அதே மாதிரி இடிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிஎஃப்பை பொறுத்தளவில் எல்லா இடிஎஃப்பும் டவுன். மோத்திலால் ரியாலிட்டி, பிஎஸ்யூ பேங்க்கு, பேங்க் பீஸு, ஆட்டோ பீஸு, ஜூனியர் பீஸுன்னு எல்லாமே 1.5% இன்னைக்கு கம்ப்ளீட்லி டவுன். டோட்டல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும் பொழுது நிஃப்டியில் சில பங்குகள் நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. ரெயின் இண்டஸ்ட்ரீஸ், மேப்மை இந்தியா 12% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஐஓஎல்சிபி, ஐஓஎல் கெமிக்கல்ஸ்னு சொல்லுவாங்களா, அது பார்த்திங்கன்னா 12% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜிந்தால் வேர்ல்டு 11% ஏற்றம் கொடுத்துருக்கு. அட்வான்ஸ் என்சைம்ஸ், அப்புறம் அஃபில், கிம்ஸ் இதெல்லாம் 8%, 7% ஏற்றம் கொடுத்துருக்கு. பிர்லா கார்பரேஷன் 6% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. 6%க்கு மேலே ஏற்றம் கொடுத்துருக்கு. தொடர்ந்து ஏற்றத்தில் ஹெச்எஃப்சிஎல், ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் ரெண்டுமே கண்டினியூஸ் ஏற்றத்தில் இருக்குது. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் பார்த்திங்கன்னா $100 இருந்த ஸ்டாக் அது 3 மாதத்துக்கு முன்னாடி. வெறும் 3 மாதம் 4 மாதத்தில் பார்த்திங்கன்னா $100 $400 ஏறிடுச்சு ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ். லாஸ்ட் இயர் இது நேரோ ரேஞ்ச் ஸ்டாக் ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ். லாஸ்ட் இயர் நம்ம அந்த ஸ்டாக் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் நேரோ ரேஞ்சில். அடுத்து ஹெச்எஃப்சிஎல், அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 2 மாதத்தில் $70 அப்படியே $140 அப்படியே டபுள் ஆகிடுச்சு. ஹெச்எஃப்சிஎலும் ஸ்டெர்லைட் டெக்லாம் நல்ல ஏற்றம் கொடுத்துட்டு வருது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள். இப்போ ஏன் நிஃப்டி இறங்குச்சு அப்படின்றத பார்க்கும் பொழுது முதல் நியூஸே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஈரான் யூஎஸ் பீஸ் டாக் ஃபெயிலியர் அப்படின்றது தான் முதல் நியூஸ். ஈரான் நீங்கள் டெலகிராமில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த டேட்டா எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடச்சிருக்கும். டெலகிராமில் இல்லாதவங்க நம்மளுடைய டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இதுதான் நம்ம டெலகிராம் சேனல். ஓகே, இதில் எல்லா அப்டேட்டும் கொடுத்துருக்கேன். நான் இந்த டெலகிராம் சேனலில் எல்லா அப்டேட்டும் கொடுத்துருக்கேன். இது நம்ம டெலகிராம் சேனல். இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, தமிழ் ஷேர்னு இருக்கும். சரிங்களா? லிங்க்கை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய ரெஃபரல் லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மார்னிங்லேருந்து அப்டேட் போட்டிருந்தோம். அது எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துட்டு வருவோம். அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் அப்டேட் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அந்த பீஸ் ஸ்டாக் பின்னடைவை அடைஞ்சிருக்கு அப்படின்றத போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரைம் மினிஸ்டருடைய அட்வைசரி டேட்டா ஒன்று கொடுத்துருந்தாங்க.
இந்த டேட்டா வந்து எல்லாரும் தயவுசெய்து டெலிகிராமில் போய் பாருங்கள். எல்லாருக்கும் காப்பி பண்ணி அனுப்புங்க. அனுப்பாமல் இருந்துடாதீங்க. ஓகேவா? இந்த டேட்டா ரொம்ப முக்கியமான டேட்டாங்க அது. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டேட்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெடியூஸ் பெட்ரோல் அண்ட் டீசல் யூசேஜ்னு கொடுத்துருக்காங்க. பிரைம் மினிஸ்டரோட அட்வைசரியில் வந்திருக்கிறது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து தொடர்ந்து ஷட் டவுனில் இருக்கும் பொழுது, அதை வந்து ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா, நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரிகாஷனாக இருக்கணுங்கிறத வந்து பிரைம் மினிஸ்டரோட அட்வைசரியில் கொடுத்துருந்தாங்க. அதில் பெட்ரோல், டீசல் வந்து யூசேஜை குறைச்சிட்டு நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து முதல் விஷயம். 2வது ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்ண சொல்கிறாங்க. லாங்லாம் போகிறீங்கன்னா ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 3வது வந்து நம்ம கோவிட் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. கான்ஃபரன்ஸ்க்குலாம் வந்து நேராக போகாமல் ஆன்லைன் கான்ஃபரன்சஸ் வந்து பண்ணிக்க சொல்கிறாங்க. விர்ச்சுவல் மீட்டிங்ஸ் வந்து பண்ணிக்க சொல்கிறாங்க. டைரெக்டாக இப்போ இந்த பெட்ரோல் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டைலை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ திருப்பியும் நமக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. அடுத்து டொமஸ்டிக் டூரிசம், வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிறத விட டொமஸ்டிக் டூரிசம் இந்தியாவுக்குள்ளே வந்து டூரிசம் போய்க்கங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ட்ரெயின்லேயே நம்ம போயிட்டு வந்துடலாம். வெளிநாடுகளுக்கு போகும்போது நம்ம ஃப்ளைட்டை யூஸ் பண்ணணும். அதுக்கு பெட்ரோலு அந்த க்ரூட் ஆயில்லாம் தேவைப்படும். அடுத்தது மேட் இன் இண்டியா மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட்டை வந்து பயன்படுத்த சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் கார் பூலிங். இது வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் மட்டும் இண்டிவிஜுவலாக தனியாக காரில் போகிறதுக்கு பதில் ஒரு 4, 5 பேர் சேர்ந்துக்கிட்டு காரில் போங்க. அப்போ மீதி பேருடைய அந்த பெட்ரோல் கன்சம்ப்ஷன்லாம் வந்து குறையும் அப்படின்றது தான். அதே மாதிரி இன்க்ரீஸ்டு யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ 4 பேர் இருக்கீங்கன்னா, யார் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்களோ அந்த வெஹிக்கிளில் ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாருமே போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அவாய்ட் அன்னெசசரி ஃபாரின் ட்ராவல். அடுத்து அவாய்டு நான் எசென்ஷியல் கோல்டு பர்ச்சேஸ். இது வந்து இன்றைக்கி பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்திருச்சிங்க. கோல்டு பர்ச்சேஸை வந்து எல்லோரும் நிறுத்திக்கங்க ஒரு 1 இயருக்குன்னு சொன்னது வந்து, உடனே கோல்டு அசோசியேஷன்லேருந்து எல்லோரும் போய் பிரைம் மினிஸ்டர் மீட்டப்புக்கு போயிட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு கோல்டு எல்லாம் யாரும் வாங்கலைன்னா எப்படி ஜுவல்லரி நடத்துவாங்க? ஸோ அதனால் ஜுவல்லரி வாங்குறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைங்கன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஏன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு அதிகமாக நம்ம வாங்கும்பொழுது தங்கத்துக்கு நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடையறதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல உண்டு. அப்படிங்கிறனால அதை வந்து சொல்லியிருக்காங்க. தங்கத்தை அதிகமாக வாங்காதீங்கன்னு. இது வந்து இன்றைக்கே மார்க்கெட்டில் கோல்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இப்போ கோல்டை வாங்கலைன்னா வேறு என்ன மெட்டலை வாங்க முடியும்? சில்வரை தான் வாங்க முடியும். அப்போ சில்வரை வாங்குறாங்க. சில்வர் பார்த்தீங்கன்னா, இப்பயே 5% வரைக்கும் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருச்சு. எம்சிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சில்வர் 5% வரைக்கும் ஏற்றம். நான் இப்போ நீங்கள் காமிக்கிறேன் இருங்க ஒரே நிமிஷம். சைடில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இதில் பாருங்கள். சில்வர் பாருங்கள் 5.5% ஏற்றம் கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ தெரியுதா சில்வர்? சில்வர் வந்து இன்றைக்கி 5.5% ஏற்றம் கொடுத்துருக்கு. அப்போ நாளைக்கெலாம் சில்வர் பீஸ் அடித்து தூக்க போகிறாங்க போல். நல்ல ஏற்றம் இன்றைக்கி சில்வர் பீஸ். ஓகே. ஏன்னா வேறு மெட்டல் இல்லை இப்போதைக்கு, நமக்கு கோல்டும் வாங்கக்கூடாதுன்றாங்க. அப்போ எங்கே போவாங்கன்னா சில்வருக்கு தான் வந்து அதிகமாக போவாங்க. இதனால் கோல்டுக்கு வந்து டியூட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களோ, இல்லை கோல்டுக்கான டேக்ஸ் ஏதாவது அதிகமாகும்னா அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் வந்திருக்க கன்ஃபர்மேஷன் அதுதான். ஓகே. அடுத்தது ஃபேமிலிஸ் ஷுட் ரெடியூஸ் எடிபிள் ஆயில் கன்சப்ஷன் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. எடிபிள் ஆயில் கன்சப்ஷனை வந்து நம்ம குறைச்சிக்கணும். எல்லோரும் வந்து இப்போயாவது என்ன சொல்கிறது, செக்கு எண்ணெயை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. அடுத்தது யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் சைனா வந்து விசிட் பண்ணுறது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து ஈரானுடைய பர்சன்ஸ் வர்றதும் வந்து பாசிட்டிவாக பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு மார்க்கெட்டில் பாசிட்டிவ் நியூஸாக வந்து வந்துட்டுருக்கு. ஓகே. இது இல்லாமல் ஆர்டர் எடுத்த ஸ்டாக்ஸ் மட்டுமே தனியாக வந்து நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். எந்தெந்த கம்பெனிகள் எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்காங்கன்றத. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டர் எடுத்த டேட்டா டெலகிராமில். இந்த டேட்டா எல்லாத்தையும் வந்து நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். இங்கே பார்க்குறீங்க இல்லையா? தேவைப்படுறவங்க நம்ம டெலிகிராமில் போய்ட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க இந்த டேட்டாவை. நான் எதையும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணலை, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணலை. ஏன்னா நானே வேறு இடத்துலேருந்து எடுத்து தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்படின்றப்போ நீங்கள் என்னோடதுலேருந்து காப்பி பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டேட்டாவை. மேஜர் கான்ட்ராக்ட் வின்னு போட்டு டைட்டில் போட்டிருப்பேன். என்னென்ன கம்பெனிகள்லாம் எவ்வளோ ஆர்டரை வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும். ஓகேவா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. நிறைய பேர் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ஓடிடுறாங்க. அதில் என்ன டேட்டா நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன்னா ரொம்ப யோசித்து தான் கொடுப்பேன். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். உங்களுக்கு ஜங்கை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏதாவது டேட்டா கொடுத்தா நம்ம ஆர்கானிக்காக கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ரொம்ப ஓவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த மாதிரிலாம் யோசித்து தான் நான் வந்து கொடுப்பேன். அதனால் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்டேட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிகள் இன்றைக்கி ரிசல்ட் கொடுக்கணும். அந்த லிஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஐடிசி, யூபிஎல், ஆனந்த்ராஜ், ஓகே, பிவிஆர் ஐநாக்ஸ், கனரா பேங்க்கு, ஜிஇ பவர், வெர்டெக்ஸ் செக்யூரிட்டிஸு,
டிபி கார்ப், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, அப்புறம் வந்து ஜிஆர் இன்ஃப்ரா, சிர்மா எஸ்ஜிஎஸ், நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட்டு, கேஃபின் இந்தியா, எஸ்விஎஸ் வெஞ்சர்ஸ், இந்த மாதிரி இவ்வளோ கம்பெனிகள் இன்றைக்கி குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. எல்லாமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த டேட்டா எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, அடுத்து இந்த டேட்டாவும் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு வந்து அப்ராக்சிமேட்டாக 400 லட்சம் கோடியிலேருந்து 450 லட்சம் கோடி வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறதா போட்டிருக்காங்க. இதை வந்து மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுன்றது தெரியலை. அது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் அது வெளியே வந்தால் இந்தியன் எக்கனாமிக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, சேஃப்டின்னு ஒன்று இருக்குல்லையா, அதையும் கன்சல்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் பொதுமக்கள் வந்து அவங்கள்ட்ட இருக்கிறதுல 50% வெளியே கொண்டு வந்தால் போதும். எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. 50% வந்து மானிட்டைசேஷன் பண்ணாலே நம்ம வந்து ஓரளவுக்கு மேலே போயிடலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. மொத்தமாக கொண்டு வந்துட்டோம்னா அது வந்து நமக்கு சேஃப்டி இல்லாமல் போயிடும். அதனால் அதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அதை பாருங்கள், ஜுவல்லரி அசோசியேஷன்ஸ் மீட் பிஎம்ஓ ஆஃபீஷியல்ஸ் டுமாரோ அப்படின்னு போட்டாங்க. ஸோ நாளைக்கு அடுத்த டேட்டா வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். அடுத்தது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரிசல்ட் டேட்டா எல்லாமே வந்து நான் டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெலிகிராமில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பிரதீப் ஆனந்த்ராஜ் வந்து ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனந்த்ராஜோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரெவென்யூ 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிரதீப் பாஸ்பேட் ரிசல்ட் வந்திருக்கு. அது வந்து ரெவென்யூ 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயரில். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து மைனஸில் போயிருக்கு. அதுக்கப்புறம் மோல்டு டெக் பேக்கேஜிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரெவென்யூ 17% அப்பு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 26% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டே வந்து யூபிஎல் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. யூபிஎலோட ரிசல்ட்டை பொறுத்தளவில் நெட் ப்ராஃபிட்டை பார்த்திங்கன்னா இந்த டேட்டாலாம் வந்து இப்போ சிஎன்பிசி போல் டேட்டா தான் கொடுத்துருக்குறாங்க. அதோட கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரிஜினல் டேட்டாவே வந்து நான் உங்களுக்கு ஸ்டாக் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் கொடுத்துட்றேன். அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து நான் கம்ப்ளீட்டாக அடுத்த வீடியோவில் என்னென்ன ஸ்டாக்ஸுக்கு எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்குன்றத, அந்த ஸ்டாக்ஸுடைய ப்ரீவியஸ் இயர் ஆன் இயர் டேட்டா, மந்த் ஆன் மந்த் டேட்டாவோட வந்து நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் ஸ்டாக் ரிசல்ட் மட்டும். அப்போது இதில் இந்த வாரம் வந்து நமக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இன்றைக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரைக்கும் நமக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மர்ஸில் பாசிட்டிவ் நியூஸ் இல்லை. அது வந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபியராக தான் இருக்குது. நமக்கு இன்றைக்கி 360 புள்ளிகள் இறங்கியிருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மர்ஸ் வந்து ப்ரொலாங் பண்ணிகிட்டே போகிறனால நமக்கு வந்து பெட்ரோலில் தட்டுப்பாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை குறைக்கணுன்றதுக்காக பிரைம் மினிஸ்டருடைய அட்வைசரி பார்த்துருந்தோம். அதில் கோல்டை வந்து வாங்க வேணான்றதையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 60 நாளைக்கு வந்து நமக்கு பெட்ரோல் வந்து நமக்கு இருக்குது சர்ப்ளஸ் அப்படின்றதையும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால் 2 மாதத்துக்கு நம்ம பயப்பட வேண்டாம். இருந்தாலும் ஒரு அட்வைசரியாக அதை வந்து கொடுத்துருந்தாங்க, ப்ரொலாங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கோல்டு வாங்கக்கூடாதுன்னு சொன்னனால என்ன ஆகிடுச்சுன்னா, சில்வர் வேறு லெவலில் 5% மேலே இன்றைக்கி வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு எம்சிஎக்ஸில். இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து குளோபல் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து நியூட்ரலாக இருக்குது. பெரிய அளவில் இறங்கலை, பெரிய அளவில் ஏறவும் இல்லை. எல்லாம் 10 புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவில் நியூட்ரலாக இருக்குது. 23,785 புள்ளிகள் இருக்குது. டெக்னிக்கலை பொறுத்தளவில் நிஃப்டி டபுள் டாப் வந்து கொடுத்துருக்குறாங்க. டபுள் டாப்புக்கான கன்ஃபர்மேஷன் மட்டும் வரல. அது 22,000 புள்ளிகளில் கிராஸ் பண்ணி கீழே போச்சுன்னா அந்த கன்ஃபர்மேஷன் வரதா வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்மளால் ஹோல்டிங்லாம் யாரும் வைக்க மாட்டாங்க. வெளியே போகிறது தான் வந்து யோசிப்பாங்க 22,000 கீழே போயிடுச்சுன்னா. ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்ஸு. இது இல்லாமல் ஸ்டாக் அப்டேட்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் டெலிகிராம்லேயும் கொடுத்துருக்கேன். நானும் வந்து அடுத்த வீடியோவில் ரிசல்ட் எல்லாமே இயர் ஆன் இயர் டேட்டா எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ரிசல்ட் டேட்டா கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஃபர்தராக வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் டெலிகிராமில் பார்த்துக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.